அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சி 2025 மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிதுன ராசி, உங்கள் ராசிக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்கார், மீன ராசியில் இருக்கார். கேது 4ஆம் இடத்துல கன்னி ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. வர மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 10ல் இருக்க ராகு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்க கேது 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸாக நகரக்கூடிய கிரகம். மற்ற கிரகமெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும், உங்களுக்கு கிளாக் வைஸ் போகும். ராகுகேது மட்டும் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ராகுகேதுக்கு சொந்த வீடு கிடையாது, அது ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம். மற்ற கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற 7 கிரகங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் ராகுகேது யார் வீட்டில் உட்காந்துருக்காரோ, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. ராகுகேதுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு பாம்பினுடைய தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. கேது பாம்பினுடைய உடல் பகுதி, வால் பகுதின்னு சொல்லுவாங்க. கேது விரக்திக்கு உண்டான கிரகம். கேது ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்த வெறுப்பு கொடுத்துரும், தடங்களை கொடுக்கும். ராகு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்த பெருசுப்படுத்திகிட்டே போகும். ஏன்னா தலை மட்டும்தான் இருக்குது, அப்போ திருப்தி அடையாது. ஒரு மனுஷனுக்கு தலை இருந்துச்சுன்னா சாப்பாடு கொடுத்தா வயிறு இல்லைன்னா அப்படி சாப்பிட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ராகு. ஒரு எந்த இடத்த இருக்கோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி செயல்படுத்தும். கேது இருக்கிற இடத்த அப்படியே சுருக்கும், அப்படி இருக்கிற இடத்த அப்படியே தடங்கல் பண்ணும். இப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவோட பார்வையில் வந்துடும். குரு உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் மே மாதம் 14ஆம் தேதி. குரு பயிற்சி நடந்த 4ஆம் நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி நடக்கும். அப்போது 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக இது அதிர்ஷ்டமான ராகு தான், பாக்கிய ராகுன்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராகு நல்ல ஒரு ராகுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? என்ன ஒரு மைனஸ்னால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மிதுன ராசிக்கு நேயர்களோட தந்தை வழியில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும். அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகிற மாதிரி வரும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறனால புண்ணியஸ்தானங்கள் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது, ஒரு டூர் போகிறது, ஒரு அப்ராட் போகணுன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் போகலாம். அதுக்குண்டான நல்ல ஒரு நேரம் தான் இந்த நேரம். சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அருமையான டைமுங்க அது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது தான், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். குரு பார்வைங்கிறது ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு தான். அப்போ கவலைப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். இந்த குரு பார்வை ராகு மேலே விழுகிறதுனால நிச்சயமாக அந்த ராகு பெரிய அளவுக்கு கெடுதல்கள் பண்ணவே முடியாது. படிக்கிறவங்க வெளிநாடு போகலாம், இல்லை வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக வெளிநாடு போகலாம். மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம். ஒரு ட்ராவலிங்கில் தடங்கள் வருதுங்க சார், பிரச்சனையாக இருக்குது, இந்த தடங்களெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வரவே வராது. சரிங்களா? 3ஆம் இடத்துல கேது, இது ஒரு அருமையான கேது உங்களுக்கு. ராகு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, இப்போ ராகு ஒரு இடத்துல நல்லது பண்ணுன்னா கேது ஒரு இடத்த கெடுப்பார். கேது ஒரு இடத்துல நல்லது பண்ணாருன்னா ராகு ஒரு இடத்த கெடுப்பார். அதுதான் ராகு கேது வேலையை. ராகு எங்கே நிற்கிறாரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி கேது இருப்பார். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சரிங்க. இப்போ கேது ஒரு இடத்துல இருக்காருன்னா ஆப்போசிட் 180 டிகிரியில் ராகு நிற்பார். சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இப்போ இந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்க. சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் நிறைய இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ செவ்வாய் ராகு பார்த்திங்கன்னா விபத்துக்கு உண்டான கிரகம். இப்போ செவ்வாய் மேலே ஒருத்தருக்கு ராகு வருதுன்னா அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படலாம், பிளட்டு சம்மந்தமான பிரச்சனைகள், விபத்து சந்திக்கிறது, பல் சம்மந்தமான பிரச்சனை, இந்த ரூட் கேனல் பண்ணுறது, பல்ல பிடுங்கிறது, இதெல்லாமே அந்த அமைப்பு தான். இப்போ யார் யார் கும்பத்தில் செவ்வாய் இருக்காரோ இப்போ ராகு வரனால பல் பிரச்சனை, ரத்த பிரச்சனை வரும். சுக்கிரன் கும்பத்தில் யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, கருக்குழாயில் பிரச்சனை, பெண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவியோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை. ஆண்கள் ஜாதத்திலே அப்படி தான் இருக்கும், பெண்கள் ஜாதத்தில் அவங்க ஹெல்த் பாதிக்கும். ஆண்கள் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் மேலே ராகு வர்றதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனைவியோட ஆரோக்கியம் கெட்டு போகிறது, மனைவியோட அப்பப்போ வாக்குவாதம் வந்துட்டு போகிறது, இதெல்லாமே ஆண்கள் ஜாதத்தில் தெரியும். பெண்களோட அப்படியே தான் ஹெல்த் பிரச்சனை அப்படி இப்படின்னு காமிச்சு கொடுக்கும்.
இப்போ வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணக்கூடிய கிரகம். செவ்வாய் மேலே கேது வந்துச்சுன்னா அவங்களுக்கு மூலம் சம்மந்தமான பிரச்சனை, பைல்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ராகுகேதோட பிடியில் இப்போ வரும்போது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கும்பத்திலையோ இல்லை சிம்மத்திலையோ இருக்கும். இப்போ வந்து ராகுகேதோட இம்பேக்ட் வரனால அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னா, அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, சுக்கரன்னா மனைவி, குருன்னா ஜாதகர் ஆண் ஜாதகத்தில். அப்போ குரு மேலே யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு சம்மந்தப்படுது, அவங்க மூக்கு சம்மந்தமான பிரச்சனை, மூக்கில் பிரச்சனை வரும். ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு கெட்டு போயிருந்தாருன்னா அவங்க லிவர் சம்மந்தமான பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் வரும்னு தெளிவாக சொல்லலாம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகம். ராகு கேது இதை பற்றி பேசணுன்னா நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த சாயா கிரகம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துது, இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்து மேலே வரனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், இல்லை ஏற்கனவே ஜாதகத்தில் ராகு கேதோட தொடர்பில் இருக்கா, இது எல்லாமே உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனிமனிதனுடைய ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும், சில அனுபவங்கள் கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. சரிங்களா? உங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது ஒரு தன்னம்பிக்கை, முயற்சி, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். 3ல் இருக்க கேது. 9ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயாணங்களில் சக்ஸஸ் கொடுக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பெரிய பாதிப்பெல்லாம் வராது. சனியும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். குரு உங்கள் ராசி மேலே வரனால இருட்டுக்குள் இருக்க நீங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. என்ன நடக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயங்கள் நடக்கும், அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, இது எல்லாமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பதில் சொல்லும். அதை பார்த்தா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சார பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஜனன ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. மிதுன ராசிக்காரங்க லட்சக்கணக்கில் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன வயசு, உங்கள் ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம். எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும். நல்லது நடக்கும்போது நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அது பாசிட்டிவாக போகும். கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு தோல்வியாக தான் போகும். அந்த டைமில் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது உங்கள் சுயஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.